கெமிஸ்ட்ரியில் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் ஜென்ரலாக ஆக்சிஜன் வந்து நிறைய டைம்ஸ் பாண்டிங் பேஸ் பண்ணி வரும். எப்பயுமே ஆக்சிஜன் தனியாக இருக்கும்போது டபுள் பாண்டில் வரும். இங்கே பாருங்கள், மெத்தனல், எத்தனல், ப்ரொப்பனல் மூணுலேயுமே ஆக்சிஜன் தனியாக இருக்குது, அப்போ டபுள் பாண்டில் வருது. இங்கேயும் பார்க்கலாம், ஆல்கஹாலாக இருக்கிறப்ப ஆக்சிஜனில் இந்த பக்கமும் தனித்தனியாக ஒரு கோடு இருக்கும், அதுதான் பாண்டு. ஏன் சார் இங்கே தனித்தனியாக இருக்குது டபுள்னு சொன்னீங்களே அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைடில் கார்பன் இருக்குது, ஒரு பாண்ட் ஷேர் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் ரைட் சைடில் இருக்குது, ஒரு பாண்ட் ஷேர் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு பக்கம் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இங்கே பாருங்கள், கார்பானில் குரூப்பில் இங்கே கார்பன் இருக்குது, மேலே ஆக்சிஜன் தனியாக இருக்கார், அதனால டபுள் பாண்ட். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், அப்போ நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஒரு சின்ன பையன் இருக்கான், ஒரு பெரிய பாலை போய் என்ன பண்ண போகிறான், பிடிக்க போகிறான். ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக போகிற பையன் தன்னோட ரைட் ஹேண்ட் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ ஒரு கையால் அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்ணுறான். என்ன ஆகுது, பாலை பிடிக்க முடியல, அவன் வலது கையில் அந்த பால் நிற்கல, விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த பையன் தன்னோட ரெண்டு கையாலையும் பிடிக்கணும். இப்போ அந்த பையன் பிடிச்சிட்டான். சரிங்களா. அப்போ ஆக்சிஜன் எப்பயுமே தனியாக வருது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம டபுள் பாண்ட் போடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மார்க் போயிடும். நன்றி.